எல்லோருக்கும் வணக்கம். ஸோ பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் பற்றி நிறைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏகப்பட்ட பேர் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 12,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டு அவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள்ஸ்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த வாட்டி பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னா இந்த வாட்டி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா 7 days பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம் 14 days வித் சேம் ஃபீஸோட வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். டேஸ் மட்டும் அதிகம் பண்ணியிருக்கோம் வித் சேம் ஃபீஸோட. நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா November 3 to November 16 வரைக்கும் நடக்க இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு யார் யார் என்னென்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆகுது அப்படின்றத லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்லேயே நீங்கள் வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான். வாங்க கிளாஸில் சந்திப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, குருவை கண்டுபிடிக்கிறது எப்படி. நான் அந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கேன். ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணக்கூடிய நான் எப்படி என்னோட குருவை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து குருன்ற ஒருத்தவங்களே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேரோட குழப்பம் இந்த ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணும்போது வந்துடும். அடிப்படையில் இதுக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நான் குருவை யார், எனக்கு குரு, எனக்கு யார் குரு, எனக்கு யார் குருன்னு சொல்லி ஒரு விஷயமும் நம்ம தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. இப்போ எனக்கு வந்து ராகவேந்திரர் வந்து குரு. எப்படிங்க அதை முடிவு பண்ணீங்க? எப்படி அதை வந்து ராகவேந்திரர் தான் உங்க குருன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படின்னு கூடிய கேள்வினாலதான் என்னோட குரு யாருன்னு தெரியலன்னு சொல்லி பல பேர் நம்ம இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்போ எப்போ ஒரு மாணவன் தயாராகிறானோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல குரு என்பவர் வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்போ ஸ்டூடெண்ட் வந்து ரெடியா இருக்கிறாரோ டீச்சர் வில் அப்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த ஆன்மீகத்தில் பயணம் பண்ணும்போது இந்த விழிப்புத்தன்மையில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ஓப்பன் மைண்டடாக இருப்போம். ரொம்ப ஓப்பனாக இருப்போம். எது வந்தாலும் ஏற்றுக்கிற அளவுக்கு, எதுவாக இருந்தாலும் பக்குவமாக பார்க்குற அளவுக்கு, ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து இங்கே உள்தன்மையில் மாறி இருப்போம். அப்போ இங்கே அதாவது ஒருத்தருக்கு எல்லாரும் குரு தான், யார் யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ எல்லாரும் குரு தான். இருந்தாலும் நமக்கு ஒருத்தர் மீது ஒரு ஈர்ப்பு ஒன்று வரும். இப்போ அவங்க தான் உங்களோட குருவாக இருக்க முடியும். இப்போ எனக்கு எத்தனையோ குருமார்கள் இருக்கிறாங்க. வேளச்சேரி ஐயா வந்து செல்லுமணி ஐயாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் எனக்கு வகையான குரு தான். லைக் வந்து சூட்சும குருவா இல்லை, ஸ்தூல குருவாக இருக்கிறவர். அதே மாதிரி சூட்சும குரு எனக்கு மகாவதார் பாபாஜி, வள்ளல் பெருமான், ராகவேந்திரர் அவர்கள், இந்த மாதிரி பல பேர் இருந்தாலும் எனக்கு ஏன் ராகவேந்திரரை ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் யாருங்க லவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு காதலியை தேடி ஒரு காதலன் போக மாட்டான். அதே மாதிரி ஒரு காதலனை தேடி வரமாட்டா. என்னன்னா அவங்களுக்குள்ள பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஒன்று உண்டாகும். இது உணர்வு நிலையில இருக்கும். அப்போ இந்த குரு என்பவரும் எத்தனையோ பேர் உங்களுக்கு டீச் பண்ணாலும், எனக்கு பல இடத்துல இருந்து நீங்க கத்துருக்குறேன்னு சொல்லி சொன்னாலும் எல்லாரும் குரு தான். இருந்தாலும் எனக்குள்ள அது ஒரு உணர்வு ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல, அவங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாண்ட் ஒன்று மாதிரி கிரியேட் ஆகுதுல்ல. இப்போ அது எப்படி வேணா உருவாகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தரை வந்து ஒரு பெண்ணை பார்க்குறோம், ஒரு பையனை பார்க்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே கூட அந்த இடத்துல ஒரு லவ் கிரியேட் ஆகாது. போக போக பேச எனக்கு அவங்க மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அது ஓகே, உங்களை கல்யாணம் பண்ணால் பெட்டராக இருக்குன்ற ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி சில பேரை நம்ம போய் சும்மா விசிட் பண்ணி பார்க்குறீங்க. சூட்சும குருவோ இல்லை ஸ்தூல குருவோ சும்மா போயிட்டே வந்துட்டு இருக்கீங்க, ஜீவசமாதி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கும் அவங்கள பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும் பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்களோட நினைவு எப்போ பார்த்தாலும் ஒன்று வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை யாராவது நம்மகிட்ட அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அவங்களோட ப்ரெசன்ஸை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலமாக தான் உங்களுக்கு தெரியும் ஏதோ நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆட்கொள்ளாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, இப்போ என்ன யாரோ ஆட்கொண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னோட லைஃப் டோட்டலாக இந்த ஜீவசமாதி போனதுக்கப்புறம் மாறி இருக்குது. இவங்களை விசிட் பண்ணி இவங்களை பார்த்ததுக்கப்புறம் மாறி இருக்குது. அவர் என்னை தொட்டதுக்கப்புறம் மாறி இருக்குது. அவர்கிட்ட நான் வந்து போய் பேசி அவர் காலில் விழுந்ததுக்கப்புறம் மாறி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களோட வாழ்க்கையில் பிரிச்சுக்க முடியும். அப்போது இந்த ஒரு உதாரணம் ஏன் நான் தந்தேன் அப்படின்னா, ஒரு காதலியாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னோட காதலன் யாருன்னு சொல்லிலாம் ஒரு பெண் தேடி ஓட மாட்டா. பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வரும், அப்படியே அதில் பயணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் குருவும். எத்தனையோ குருக்கள் இருந்தாலும் நம்மளுக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ஃப்ரெண்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு காதலனாகவோ காதலியாகவோ மாறுறது ஏதோ ஒரு விஷயம் அங்கே கிரியேட் ஆகும், ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ திருவள்ளுவரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நட்புக்கு ஒரு உதாரணமாக வந்து சொல்லுவார், எப்படிப்பட்ட ஒரு நட்பாக இருக்கணும், இந்த நட்பு வந்து நீங்கள் எப்படி பார்த்து பழகணும், ஒருத்தர் அனலைஸ் பண்ணி தான் ஒரு நட்புக்குள்ளேயே போகணும், இப்படின்னக்கூடிய விஷயங்கள்லாம் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த காதலிக்கக்கூடியவங்க, இந்த காதலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த வரையறையே இருக்காது.
பார்த்தங்க பிடிச்சிருந்தது, நான் டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும். சில பேர் வந்து பார்த்த உடனே பிடிக்காது, அவங்ககிட்ட பேச 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 அவங்க கூட ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்படியே கணவன் மனைவியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இந்த மாதிரி உணர்வு நிலையில இருந்து கனெக்ட் ஆகுறது. ஸோ அந்த குரு என்பவர் உங்களுக்கு எப்படி இருப்பாருன்னா, நான் இவரை வந்து குருவா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காது. நீங்கள் ஆக்சுவலா குருவை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். உங்களோட எண்ணத்தின் அளவால, உங்களோட உணர்வின் வழியாக குரு உங்ககிட்ட பேசுவாரு. இவர் தான் எனக்கு குருன்ற ஒரு ஃபீல் வரும். அப்போ நீங்க அவரை குருவாக எடுத்து பயணம் பண்ணும்போது உங்களோட லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். அப்போ குரு எப்போ வருவாரு? நீங்க எப்போ அந்த தன்மைக்கு போறீங்களோ, உங்களை நீங்க எப்போ அந்த தன்மைக்கு உயர்த்துகிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல குரு வருவார். இப்போ அந்த தன்மைக்கு உயர்த்தும் போது அது அங்க வரக்கூடிய எல்லாரும் குரு தான். இருந்தாலும் எனக்கு ஒருத்தர்கிட்ட கனெக்ட் ஆகும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க எனக்கு வந்து அந்த மாதிரி யார்கிட்டையும் ஃபீல் வரல அப்படின்னா, வரும், போக போக வரும். டிராவல் பண்ண அந்த ஒரு ஃபீல் வரும். நிறைய பேர் என்கிட்ட ஒன் செஷன் பேசும்போது கூட சொல்லுவாங்க, இந்த ஜீவசமாதி போறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அளவுக்குலாம் ஃபீல் இல்லைங்க, ஆனா இப்போ அவர் என்னோட வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு, நான் பெரிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை நான் மாட்டி வச்சிருக்கிறேன், அவர் தான் என்னோட லைஃப்ல எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எப்படி அவங்களுக்கு உருவாச்சு? ஜஸ்ட் போனாங்க, விசிட் பண்ணாங்க, கும்பிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து விசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர் மீது ஒரு உண்டான ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு. அது ஒரு மாணிக்கவாசகர் சுவாமியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், வள்ளல் பெருமானை எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஒரு காதலன் காதலிக்குள்ள இருக்கிற மாதிரி தான் கடவுளை வந்து வர்ணிப்பாங்க அந்த இறைவனை. அப்ப என்னன்னா, அது ஒரு மாதிரியான ஒரு உணர்வு. அது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உணர்வு காதலன் காதலி மாதிரி தான். அப்ப எப்படி காதலன் காதலி பிடிக்குது? அங்க வந்து ஒரு டெஃபினேஷன்லாம் இருக்காது. அந்த இடத்துல வந்து இப்படிதான், இதனாலதான் எனக்கு பிடிச்சது, இதனாலதான் பிடிச்சதுன்றதெல்லாம் இருக்காது. அது உணர்வுடன் கலந்தது, அது உணர்வுடன் சம்பந்தப்பட்டது. அப்ப அப்படித்தான் வந்து இந்த குருவும் வருவாங்க. அப்ப எனக்கு எப்போ வருவார் இல்லாம நீங்க பயணம் பண்ணிட்டே இருங்க. வர வேண்டியவரும் எந்த நேரத்துல வரணுமோ அவர் வருவாரு. எத்தனையோ பேர் வந்தாலும் குறிப்பிட்டு சில பேர் உங்களுக்கு பிடிக்கும், குறிப்பிட்டு ஒரு நபர் உங்களுக்கு பிடிக்கும். அந்த நபர் உங்களோட குருவாக இருந்து செயல்படுவார். ஸோ எனக்கு அப்படி வந்து கிடைத்தது. மிகப்பெரிய லெவலில் எனக்கு பல மாற்றங்கள் என்னோட லைஃப்பில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு குரு ராகவேந்திரர் அவர்கள். இதை பற்றி நான் கிளாஸில் கூட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எப்படி எனக்கு அவர் குருவாக நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது. ஸோ இதே மாதிரி தான் உணர்வுடன் கலந்தவர், உணர்வுடன் தான் கலப்பாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நீ தான் குரு, நான் தான் வந்து உன்னோட குரு, நீ என்னோட ஸ்டூடெண்ட்டு அப்படின்லாம் வந்து உங்ககிட்ட டைரெக்டாக வந்துலாம் சொல்ல மாட்டாங்க. அது உணர்வுடன் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கான்ஷியஸாக இருக்கும்போது தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன் தெரியுமா? கான்ஷியஸாக இருக்கும்போது தான் உணர்வு நிலையை கவனிப்பீங்க. அது வரைக்கும் இங்கே ஓடக்கூடிய ஓட்டத்தை மட்டும்தான் கவனிப்போம். உணர்வு நிலையை நம்ம கவனிக்க மாட்டோம். உணர்வு நிலையை எப்போ ஒருத்தன் பிடிக்கிறோன்னா எல்லாத்தையும் பிடிச்சிருவான்னு சொல்கிறதுக்கான காரணம் உணர்வு தான். அங்கே இறைவனின் மொழி அங்கே அப்படித்தான் பேசும். நான் உன்னை செயல்படுத்துகிறேன், இதை பண்ணு அப்படின்றது அந்த உணர்வு தான் சொல்லும். அப்போ அந்த உணர்வை பிடிச்சிங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். குரு எப்படி வருவாங்க, யார் என்னோட குரு அப்படின்றதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்றத இதுக்கப்புறம் நீங்கள் பயணம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். வணக்கம் சார், குருவே சரணம். நான் காயத்ரி, ஈரோட்டில் இருந்துங்க. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி திதி தேவதை வாங்கி ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். நானும் ஹஸ்பண்டும் 2 வீக்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுங்க சார். ஆஃப்டர் தீபாவளி, ஆஃப்டர் 20th. இப்போ இதில் நான் வந்து டிசைனிங் ஃபீல்டில் டூ இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க. எனக்கு வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட் கிடைக்கல, அண்ட் என்னால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து கால் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட்டு கோர்ஸ், இது ரெண்டுமே எனக்கு வந்து அவங்களா கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 1.5 இயர்ஸாக எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்க. இப்போ நான் இந்த மிராக்கிள் எங்களால் நம்பவே முடியல. கடவுள் உங்களை எங்களோட லைஃப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றிங்க சார். அண்ட் உங்களோட பணி மேன்மேலும் தொடரணுங்க சார். வாழ்த்துக்கள் திருமாறன் சார். தேங்க்யூ ஸோ மச்